ஓகே கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பா, இப்போ ஃபஸ்ட்டாக பண்ண போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்திங்களா, ஒரு ஆப்பை வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த ஆப்போட பேர் பாசிட். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மீட்டிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் மோட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு கிளாக் ஒன்று வரும். இந்த கிளாக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எதனா ஒரு மீட்டிங் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதனா ஒரு கேம் விளாண்டு இருக்கும்போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் 1 மணி நேரம் செட் பண்ணிட்டா உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வராது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் டைமிங் ஓடும். இந்த டைமிங் வந்து முடிஞ்சிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து பழையபடி எல்லா மெசேஜும் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ நோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்கான ஒருத்தருக்கு சீக்ரெட்டாக எதனா ஒரு மெசேஜ் பண்ணணும்னா அந்த மெசேஜை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சும்மா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கினேன். டைப் பண்ண உடனே கீழே இருக்கக்கூடிய ஷோ ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் நோட் அப்படி அதை கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த லிங்க்கை வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டும் சொல்லிவிடுங்க எப்படின்னா, அதுக்கு பின்னாடி அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மித்தபடி வேறு யாரானா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அப்படி என்ட்ரு பண்ணலைன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ 3வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம சாட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சாட் பண்ணியிருக்கிறத நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை எதனா ஏமாத்துகிற மாதிரி யாரான ஒருத்தர் சாட் பண்ணால் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் சேவ் பண்ணிட்டா எப்போனாலும் பார்த்துக்கலாம். அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் சார்ட்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்களன்னா வித்தவுட் மீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் வந்து உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் சேவ் பண்ணிட்டு பின்னாடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்பப்போ அவங்க கூட மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போனாலையும் உங்களை ஏமாற்றிட்டா கூட நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கூட ஸோ அந்த சார்ட் ஹிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 4ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து யூடியூப்பில் எதனா ஒரு வீடியோ பார்த்துன்னு இருக்கிறம்போது நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோ பாடுறா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து உதாரணமாக சொல்லணும்னா, இந்த வீடியோ வந்து 2 நிமிஷத்துலேருந்து பாரு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கான சொல்லும்போது அந்த வீடியோவை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்கில் இருந்தால் ப்ளே ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ட்ரிக் என்னென்னா, நம்ம ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணால் போதும். யாரானா நம்மளுடைய நண்பர்கள் வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த 2 நிமிஷத்துலேருந்தே ப்ளே ஆகும். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அது பக்கமே ஒரு டீ போட்டுக்கோங்க. டீ போட்டுட்டு ஒரு ஈக்குவல் மார்க் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எத்தனை நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக வந்து அவங்க வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே 2 நிமிஷத்துலேருந்து ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் 0.2 minutes 42 seconds அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 minutes அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டு பின்னாடி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. நீங்கள் எந்த டைமில் செட் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அவங்க வந்து ஸ்கிப் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்ற அவசியமே தேவையில்லை. ஓகே நண்பா, இப்போ 5வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து எப்படி நம்மளுடைய வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பெர்மிஷனை கேட்கும். அந்த பெர்மிஷனை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய ஆப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து உங்களுடைய வாய்ஸில் நீங்கள் சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும்.
இப்போ பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேனோ ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். 29 அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. இப்போ பாருங்கள் 12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 12 அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ஓகே ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் 4 ஓகே வெளியே வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே 11 ஓகே மறுபடியும் சாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை மட்டும் உங்களுடைய வாய்ஸில் நீங்கள் சொன்னால் போதும், அந்த நம்பருக்கு பக்கம் இருக்கிறது எது இருந்தாலும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் தான் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் இல்லை நண்பா, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷன்னாலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிறந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் பார்த்த 5 ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.